இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 55 8 சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. நாம் அவர் வழியிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவும் நாம் பார்க்கிற இந்த உலகத்தை மட்டுமே நம்மால் என்ன பண்ண முடியும், நினைத்து பார்க்க முடியும். ஆனால் தேவன் அவர் காணாதவைகளை நினைக்கிறவர். அவர் அண்ட சராசரங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். நாம் நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாதவர்களாக இருக்கும். இல்லை, ஒரு மாதத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாதவர்களாக இருக்கும். ஆனால் தேவன் சகலத்தையும் அறிந்தவர். உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கணும்னு தேவனுக்கு தெரியும். உனக்கு என்ன செய்யணும்னு தேவனுக்கு தெரியும். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் அறிந்திருக்கிற தேவன். அவர் உனக்கு அறிவிப்பார். நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவரின் சித்தத்தின்படியே உன்னை நடத்த வல்லவர்களாக இருக்கிறார். உன் வழிகள் என் வழிகள் அல்லன்னு கர்த்தர் சொல்றார். நாம் செல்லுகிற வழியில் கல் இருக்குமா, முள் இருக்குமா, அந்த பாதையில் தடைகள் இருக்குமா என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவர். உனக்கு ஏற்ற காலத்தில் அந்த உன் வழியிலே வருகிற எல்லா ஆபத்திற்கும் உன்னை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுகிறவர். எனவே அவர் சித்தத்தின்படி நடக்க நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது அவர் சகலத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். அவர் நினையாததையும் செய்கிற தெய்வன். நாளை தினத்தை கொடுத்து கலங்காதே, நாளை தினத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எனவே உன் சிந்தையின் மேல், சுய புத்தியின் மேல் சாயாமல் தேவனுடைய சித்தத்திற்கு உன்னை விட்டு கொடுக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நலமானபடி உனக்கு செய்து உன்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவார். ஆமேன்.